अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्த்த சித்தை. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. பெரிய ஆதரவாக கொடுக்குறீங்க. வார பலன்களாகட்டும், மாத பலன்களாகட்டும், போடுற ஒரு ஷாட்டுமே மினிமம் 1 மில்லியன் டச் ஆகுது. பகவத் சங்கல்பம். நான் சொல்றது உங்களுக்கு பலிக்கிறதுங்கிறது என்னுடைய குரு வியாசராஜருடைய அனுகிரகத்தின் மூலியமா அது நடக்குது. ஐம் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% மேட்ச் ஆகிறதே பெரிய விஷயம். அதில் நிறைய பேர் நீங்கள் பல்ல பிடுங்கினதுலேருந்து பேக்கில் சுளுக்கு பிடிச்சது வரைக்கும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஐம் ஃபெல்ட் ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு சுளுக்கு பிடிக்கிறதுனால கிடையாது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலிக்கிறதுங்கிறதுனால. அண்ட் இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் விஷயங்களில் பார்க்கணும், உங்கள் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெயினானதே வந்து டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த். அதில் மிக முக்கியமானது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த். ஸோ டைமில் தான் நிறைய பிரச்சனையே இருக்குது. ஏன் எல்லாருக்குமே ஜாதகம் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழை தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணினா 2 மணிக்கு பறக்கவே மாட்டாங்க. ஒன்று நான் சொல்கிற மாதிரி 2:56 இருக்கலாம், இல்லை 3:02 இருக்கலாம், இல்லை 2:10 இருக்கலாம். அது நம்ம 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேரியேஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதக பலன்கள் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், தாராளமாக புக் பண்ணலாம். இன்னொன்று நிறைய தாராளமான கமெண்ட்லாம் நிறைய வருது. இது வந்து நான் பண்ணுறது இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மட்டும்தான். நான் யாரும் எல்லா சேனல் மாதிரி நான் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, ப்ரீமியமாக போகிறதெல்லாம் கிடையாது. கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதை நான் தான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க எங்கிட்ட தான் பார்க்கணும் நான் கேட்குறது கிடையாது. அதில் தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது. அதை நான் கண்டுக்காமல் இருந்தாலும் நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் பார்க்குறதே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதனால் அதில் ரொம்ப அதிகமாக வந்து உங்கள் மண்டையை போட்டு உங்களுடைய சஜஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வன்மமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுடைய வளர்ப்பு அவ்வளோதான். அதனால் பெருசாக அதெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களில் மிக முக்கியமாக சந்திரனுடைய சஞ்சாரம் மட்டும்தான் மிக முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரமும் இந்த வாரமும் அதே கிரகங்கள் தான், பெருசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது. எக்ஸப்ட் சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருப்பார். அதில் மிக முக்கியமாக 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 2 செட் ஆஃப் நாட்கள் டேஞ்சர் அப்படின்னு ஒரு குறி வைக்கலாம். ஏன் டேஞ்சர்? உலகத்துக்கே நிறைய பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள், ஆஸ் யூஷுவல் மழை, சைக்ளோனிக் எஃபெக்ட், பூகம்பம், பஞ்சபூதங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய இடங்கள்ல. அதாவது சிகிச்சை பலனின்றி சில பேர் இறப்பது, சில பேருக்கு அரசு வாரண்ட், சில பேருக்கு அசாதாரணமான சூழல். அதே மாதிரி மெயினா கொங்கு மண்டலம் ரொம்ப கவனமா இருக்கணும். மதுரை பிரேஸ் இடங்கள் கவனமா இருக்கணும். நாகப்பட்டினம், அரியலூர் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா அடி வாங்கக்கூடிய, ஈவன் கடலூர் கூட கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திரால நிறைய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நிலைமைகள், அந்த அரசனுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் என்ன பண்றாருன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய 3-4 இடங்களை வந்து கன்ஜங்க் பண்ணி வெளியே போறார். அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்திலேயே பெருமூச்சு விடக்கூடிய மன நிம்மதியை கொஞ்சம் கொடுத்து, அதே மாதிரி தன்னுடைய வேலையை வந்து கெட்டிகாரத்தனமா சாதிக்கக்கூடிய புலமை, வலிமை கும்பராசி, மிதுன ராசி, துலா ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக மிட் போர்ஷன் சொல்லக்கூடிய 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி செம்மையா இருக்கு. மிக முக்கியமான விஷயங்கள் எடுத்தோன்னா ஜெயிக்குமா அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்ல மெயினா தனுசு ராசி நண்பர்களுக்கு, மேஷ ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நண்பர்களுக்கு மெயினா சொன்னா 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி பரவாயில்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். டபுள் ப்ரமோஷன் எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து தானாக நடப்பது, அதெல்லாம் இருக்கிறதுலயே பெரிய ஒரு லக்குங்கிறது. எப்படின்னா நம்ம போய் ட்ரை பண்ணி கஷ்டப்பண்ணி தட்டி போறதுக்கு ட்ரை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகணும், ட்ரை பண்ணாமையே தானாக அமையும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மெயினா வந்து கன்னி ராசி, ரிஷப ராசி, மகர ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமைகள்ல பாத்தீங்கன்னா மெயினா 7ஆம் தேதி, 8ஆம் தேதி ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய ஒரு சந்தோஷமே பாத்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம் எந்த ஹிட் லிஸ்ட்லயுமே இல்லை. அதனால நிம்மதி கண்டிப்பா உண்டு, தைரியமா. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் 4ஆம் இடத்தில் சந்திரன், சுகஸ்தானத்துல சந்திரன் போனதுக்கு அப்புறம், நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 2 நாள் விட்டுருங்க, அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ நடக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வரவேண்டிய லோனு, வரவேண்டிய முக்கியமான தகவல்கள், உறவினர்கள் மூலியமாக நடக்க வேண்டிய விஷயங்கள், பஞ்சாயத்து, இது எல்லாம் பைசல் ஆகும். ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். மெயினாக மாணவிகளுக்கு, குழந்தைகளுக்கு, டிகிரி லெவலில் படிக்கக்கூடிய பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அந்த 3 நாள் எந்த டெஸ்ட் வச்சாலும் சரி, எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கக்கூடிய இன்ஃபேக்ட் என்ன அந்த ஆசிரியர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு அதுதான் முக்கியமான நான் பார்க்கறது. பாக்யஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கனால முடிஞ்ச அளவுக்கு பிரயாணங்களை கண்ட்ரோல் பண்ணிங்க. லாங் டிராவல் போகாதீங்க. கால் முட்டி பார்த்துங்க. ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம், மெயினாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாத்தனார் அல்லது மைத்துனன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் கொஞ்சம் ஹெல்த், அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம். கவனம் தேவை. ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி அதிகமாக நம்ம பார்க்குறோம்னு சொல்லலாம். செலவுகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக ஒரு 3 டேஸ் அந்த வீக்ல 3 டேஸ் நீங்க பார்க்க போறீங்க. அமோகமா இருக்கு. அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். சந்தோஷமும் பொருளாத ஏற்றமும் 80% இருக்கு. ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய பிராப்தம், மிகப்பெரிய வெற்றி, பயங்கரமான சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய, அனுகிரகம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சந்திரன் கனெக்ட் ஆகும்போது பணம் வரும். இன்னைக்கு கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், நாளான்னைக்கு கொடுக்குறேன், ஒரு மாசத்துல கொடுக்குறேன். இந்த கதை சொன்ன எல்லா விஷயமுமே அடுத்த 3-4 நாள்ல வரும். 4, 5, 6 இந்த 3 நாட்கள்ல குடும்பத்துல மிக முக்கியமான டெசிஷன் நீங்க எடுப்பீங்க. நீங்க பேசுனீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணம் பொருளாதாரத்துல திடீர்னு லிக்விடேட் பண்ணக்கூடிய கேஷ் கையில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய விஷயங்கள் எல்லாமே ஈஸியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும். தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பயம், இது எல்லாத்துலேருந்து நீங்க வெளியே வருவீங்க. அமோகமான காலப்பிரமாணம் உங்களுக்கு இருக்கு. புது விஷயங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. எதுலையுமே தாமதமின்றி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா. அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் இருக்கும்போது ஏதாவது ஒரு சண்டை போடுற மாதிரி, ஏதாவது ஒரு ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். ரிஷபத்துல பிறந்த எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். ஆனா பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. குடும்பத்துல ஃபேமிலியே யாரோ ஒருத்தர் பிரிஞ்சு போற மாதிரி, இல்லைன்னா வேலை நிமித்தமா சேஞ்ச் ஆகிற மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு லெவல்ல கொடுத்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் எப்பன்னா இந்த வாரத்தோட இறுதி பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும். குஷியா இருப்பீங்க. ஜாலியா டிராவல் பண்றது, சந்தோஷமான இடங்களுக்கு போறது, கொண்டாட்டத்தை பார்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு நிம்மதியும் பெரிய ஒரு வெற்றியும் கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு மெயினா பெண்கள் ஹெல்த் பார்த்து, ஆண்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கும். எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் மட்டும் நீங்க பாத்துங்க. வேற எந்த பாதிப்பும் கிடையாது. சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டம், யோகமான விஷயங்கள் நடக்கு. பொறுப்பாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது. மன சங்கல்பம் நல்லா இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். முதல் 2 நாளே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். டப்பு 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 டப்புன்னு முடியும். கவலையே கிடையாது. எடுத்தமா அந்த காரியத்தை முடிக்கிறோமான்னு இருக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். குரு வக்கரமா இருக்கும்போது பழைய ஆப்பர்ச்சுனிட்டி, பழைய நட்பு, இதெல்லாம் நடக்கும். அது குருவுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால விட்டு போற வரன், வேண்டான்னு சொல்லியிருக்கக்கூடிய வரன், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், இது எல்லாம் நடக்கும். டாக்குமெண்டேஷன் கிளியரா இருக்கும். பெரிய நம்பிக்கையாக பல காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். ஸோ பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட்ல மெயினா மிதுன ராசி நண்பர்களுக்கு, மெயினா குழந்தைகளுக்கு, பட்டய கணக்காளர்கள் சொல்லுவோம், ஆடிட்டர்ஸ்க்குலாம் இந்த வாரம் பயங்கரமான வேட்டை தான். புது கிளைண்டாக வருவாங்க. அட்வொகேட்ஸ்லாம் டீசெண்டாக உட்காந்து பல காரியத்தை முடிச்சிருவீங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பொறுப்புகள் தேடி வரும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தை 4 கிரகம் உட்காந்து 4 கிரகமும் என்ன பார்க்கறதுனால பொதுவாகவே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. மார்கழி மாசம் ஃபுல்லா பெருமாள் வழிபாடு பண்ணணும்னு சொன்னேன். ரங்கநாதரை பாருங்க, நல்லா இருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு ஜஸ்ட் 4 நாள் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இனி அடுத்த 10 நாளைக்கும் வைகுண்ட ஏகாதசி யாரெல்லாம் போய் பெருமாளை பார்க்கலையோ பார்த்துட்டு வாங்க. உடம்பு சீராகும், எண்ணங்கள் நல்லா வரும். எண்ணங்கள் நல்லா இருந்தனா நீங்க நல்லா இருப்பீங்க. அவ்வளவுதான். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுனா தூங்கிட்டு அப்படியே ஜாலியா கனவு காண அர்த்தம் கிடையாது. அந்த எண்ணங்களுக்கு ஃபியூவல் பண்ணக்கூடிய வேலையும் சேர்த்து பண்ணணும்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பல நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இது நீங்க பண்ணுங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தம் காத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கப்படுது. சந்தோஷம் 75, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் ராசி லக்னத்தில் வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு செலவு ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. அது சுப செலவா இருக்கலாம், ஆடம்பர செலவா இருக்கலாம், அம்மாவுக்காக பண்ணக்கூடிய செலவா இருக்கலாம், சொந்த பந்துக்களுக்காக செய்யக்கூடிய செலவா இருக்கலாம், வீட்டிற்காக திடீர் செலவா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினா 6, 7, 8 இந்த 3 நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். உடம்பு லைட்டா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே பணம் தான். 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபுல்லா பணம் வரும். கடகத்துக்கு
பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. இந்த வாரத்துடைய பலன் சொல்றேன். இந்த வாரத்துல நிறைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பேசினா சண்டை வராம இருக்கும், குடும்பத்துல அந்யோன்யம் இருக்கும், பேசும்போது நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம அதை சொல்லுவோம், அப்பதான் அவங்களுக்கு புரியும். இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு இருக்கு கடகத்துக்கு. மெயினா நான் பாக்குறது வந்து காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானத்துல 4 கிரகங்கள் குரு வீட்டுல உட்காரும் போது கடகராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்துல 4 கிரகம் உட்காரும் போது ஒரு லோன் வாங்கியே தீரணும், கடன் நீங்க வாங்கியே தீரணும். வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி லைஃப் பிரச்சனை இல்லாம இருக்கும். இதெல்லாம் நான் வம்பா போச்சுங்கிற மாதிரி கொஞ்சமா வாங்கின ஒரேடியா வாங்கினா திருப்பி கட்ட முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வாங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும், உங்களுக்கு பிரச்சனை வந்து முடியும். தெரியாத இருக்கக்கூடிய மன வலிமை, தேவையில்லாத மன கஷ்டம் இதெல்லாம் கிளியர் ஆகும். ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக முடியும். மனக்கவலைகள் தீரும், மன கிளேஷங்கள் தீரும். புது விஷயங்கள் எடுக்கும்போது கண்டிப்பா ஜெயிக்கும். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் பண்ணுங்க போதும். நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணம். சந்தோஷம், பொருளாதார ஏற்றமும் 80% இருக்கிறது. கலியுக காமதேனு கல்பவிருட்சம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கப்படுது. பஞ்சமஸ்தானத்துல 4 கிரகம் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கேரம் போர்டு உள்ள ஓடணும்னா ஸ்ட்ரைக்கர் போய் அந்த கேரம் காயினை டச் பண்ணும். அது எப்ப டச் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி டச் பண்ணுது. சிம்ம ராசி நண்பர்கள் உங்க வாழ்க்கையில முக்கியமான டிசிஷன் எது எடுத்தாலும் இந்த நாள்ல தான் நீங்க எடுப்பீங்க. யூ வில் டூ இட். குழந்தை பிராப்தம், பூர்வீக சொத்து, நல்ல மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் எல்லாமே நடக்கும். நிறைய சங்கடங்கள் தீரும். புது விஷயங்கள்லாம் எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு பொறுப்பாக பல காரியங்கள் நடக்கிறது. பணம் பொருளாதாரத்துல ஏற்றங்கள் கொடுக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம்னா அதை கண்டிப்பா பண்ற மாதிரி நடக்கிறது. பெரிய கிஃப்ட் இதெல்லாம் வரும். எதுலையுமே நீங்க நம்பிக்கையாக நின்று ஒரு காரியத்தை முடிக்கிறீங்கன்னா போது முடிச்சிருவீங்க. அமோகமான காலகட்டம். பொறுப்பு அப்படி ஒரு பொறுப்பா இருப்பீங்க. யோகமான ஒரு ஜோன்ல தான் நீங்க இருக்கீங்க. சந்தோஷமும் சரி. மெயினா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இந்த வாரம் அமையும். மெயினா ஆண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிறது. பசங்களுக்கு நான் சொல்றது படிக்கிற பசங்களுக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தி வெயிட்டிங் சொல்லலாம். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 85% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகள்ல லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி. 10ஆம் இடத்துல குரு வக்ரம், சனியின் டைரக்டா பார்வையில உங்க ராசி லக்னம் இருக்கப்படுது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள், கடன் சம்பந்தப்பட்ட முடிவுகள், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் செய்தே தீருவீங்க. டவுட்டே கிடையாது. ஒரு செலவு இருக்கு, அது நல்ல செலவாக இருக்கும். தாயாருக்கு செய்யக்கூடிய செலவாக இருக்கும், வண்டி வாகனங்களுக்கு செய்யக்கூடிய செலவாக இருக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 நாள், நான் சொல்றது 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த டைம் பீரியட்ல பண்ணுவீங்க. இந்த வாரத்துல மிக முக்கியமா 4ஆம் இடத்துல 4 கிரகம் சேர்ந்து இருக்கிறது. கண்டிப்பா வீடு வாங்குறது, சொத்துக்கள் சேருவது, பெரிய பொறுப்புகள் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது, வங்கியில வேலை கிடைக்கிறது, ப்ரொஃபசர் உத்தியோகம் கிடைக்கிறது, R&D சென்டர்ஸ்ல வேலை கிடைக்கிறது, வெளியூர்ல வீடு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பாசிட்டிவா நடக்குதுங்க. மெயினா 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கான். பெண்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் கெத்து ஜாஸ்தியாகும். நான் யார் தெரியுமான்னு. இது எல்லாமே வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு தனியா நான் பாக்குறேன். பொறுப்புகள் அதிகரிக்கணும் ஒரு விஷயம் இருந்தாலும் அப்பா மூலியமா நமக்கு நடக்குதுன்னா அது ஏன் நம்ம வேணாம்னோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் பேசிக்கலா அதிகமா. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆண்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இது எல்லாம் நடந்துட்டே தீரும். ஆனா என்ன ரியாலிட்டினா, சந்திரன் உங்க ராசி லக்னத்துக்கு எப்ப வர்றாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாள். இந்த லாஸ்ட் 2 நாள்ல உங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகள் ரொம்ப ஈஸியா நடக்கும். கவலையே படாம, எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தைரியமாக ஒரு காரியத்தை செய்வதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அந்த டேல உங்களுக்கு வரணும். அதாவது 20 வேலை கொடுத்தாலும் சிங்கிள் ஹேண்டடா முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறது. அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு யோகமான காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். நிறைய தேவையில்லாத மனக்கசப்புகள், தேவையில்லாத மனக்லேஷங்கள் இதெல்லாமே கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஏழுமலையான வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா நடைபயணமா திருப்பதிக்கு போயிட்டு திருப்பதியிலிருந்து நடந்து மேலே போயிட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது? பாக்கியத்துல குரு வக்ரம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், நம்பிக்கையாக இருந்த நபர்கள் கல்டு போகக்கூடிய பிராப்தம், பழைய நபர்கள் உள்ள வரக்கூடிய பிராப்தம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பிரிவு டச் ஆகக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய பிராப்தம், தெய்வமா கொடுத்த குழந்தை யாருனாலையும் வந்து தடுக்கலாம் முடியாது. நிறைய பேர் வந்து இப்ப இஷ்டத்துக்கு பேசுறாங்க, அதெல்லாம் வந்து இப்ப வேலையே செய்யாது. கடவுள் பார்த்து உங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் குழந்தைங்க, இல்லைன்னா இல்ல. இப்ப டைமுக்கு அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. நிறைய ஏற்றங்களும் நிறைய வாழ்விடக்கூடிய
சிக்கல்களும் ஒன்னாக தனித்தனியா பிரிஞ்சு போகுது. இப்போ அது சந்தோஷம் அப்படியே விட்டுருங்க. யூ பி யோர் செல்ஃப், ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். எல்லா கணக்குகளும் கரெக்டா செட்டில் ஆகக்கூடிய டைம் தான் இப்போ. நம்பிக்கையா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. அதுவும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய 4 கிரகம் சாலிடா என்ன பண்ணுது, உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து கரெக்டா முடிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு கொடுக்கிறது. மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கிறது. வாய்ப்புகள் தேடி வருகிறது. அமோகமான ஒரு டைம்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. சந்தோஷம் 75, பொருளாதாரம் 90. மெயினா பசங்களுக்கு வெண்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் நல்லா இருக்கு. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பணம் ஃபுல்லா வரும். ஆனா வீட்டில் இருக்க முடியாது. 4 கிரகங்கள் சேரும்போது மோஸ்ட்லி வெளியூர் பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம், வேற மாநிலத்துக்கு பிரயாணம். சனி பார்வையில் உட்கார்ந்து இருக்கு. கண்டிப்பா வெளியூர் போற மாதிரி, நிறைய டிராவல் பண்ற மாதிரி. வரியத்துல வேற உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் வந்து அடுத்த வாரம் வருவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பணமும் வரும், செலவும் ஆகும். எந்த முடிவாக இருந்தாலும், வாட் எவர் இஸ் த குவெஸ்சன், எந்த முடிவாக இருந்தாலும் கண்டிப்பாக பாசிட்டிவாக முடியும். ஆனால் லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவான்னா பணத்தை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், திருப்தியை கொடுப்பான், நம்மளால முடியுங்கிற எண்ணத்தை கொடுப்பான். ஒண்ணுதான், நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிப்போம். மன கவலையே வேணாம், அது நடக்கும். ஆனால் புரிதல் வந்து இடிக்காம பார்த்துக்கணும். அதாவது ஒருத்தர் நம்ம பேசும்போது நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு அஃபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். குடும்பத்திலேயே அப்படிதான் இருக்கும். மெயினாக கண்ணாடி மாத்துறது, சில பேர் பற்கள் சம்மந்தப்படுறது, கண் சம்மந்தப்படுறது, மூக்கில் பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி இப்போ பார்க்கறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டென்டல் டாக்டர்ஸ்க்கு போவீங்க. டென்டிஸ்ட் கிட்ட போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோடைய முக்கியமான பலனை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அஷ்டமத்தில் குரு வக்கரமா வேற உட்காந்துருக்கு. ஹெல்த் பார்த்துக்கணும். பிரயாணங்களும் சரி, ஹெல்த்தும் சரி. இழுப்பு பிடிச்சிச்சு, கீழிடுப்பு, சுளுக்கு, இந்த மாதிரிலாம் நடக்க மாதிரி இருக்கு. ஸோ மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய முயற்சிகள். தட்டி போவோம்ல, அந்த முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக செட்டில் ஆகும். கோவப்படாமல் இருங்க, ஆக்ரோஷப்படாமல் இருங்க, மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன வேணுமோ அது நடக்கும், நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷங்கிறது 85, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஃபுல் பவர்ஃபுல்லா மற்றவங்க நம்ம மேல இறங்குவாங்க. எந்த பூகமும் உள்ள இறங்க போதும் தெரியாது. 4ஆம் தேதி 5ஆம் தேதி கிட்டத்தட்ட கவனமா இருக்கணும். வடிவேல் கதை தான். டீ ஆத்தி வைக்கிறதுக்குள்ள எங்கேயா போயிட்டாங்க அவன் அப்படிங்கிற மாதிரி. யாரு நம்ம கிட்ட இருந்து பேச போறாங்க, யாரு வந்து நம்ம கிட்ட சண்டை போட போறாங்கன்னு தெரியாது. அந்த 2 நாள் மட்டும் கவனமா இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்திராஷ்டமம் வரும்போது கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4ஆம் தேதி 5ஆம் தேதி மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். 4 கிரகம் சேருது. 1 கிரகம் 2 கிரகம்லாம் இல்லை. 4 கிரகம் சேரும்போது முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி, தடை தாமதமோட நடக்கிற மாதிரி, பை ஃபோர்ஸ் பண்ற மாதிரி, வேகமா பண்ற மாதிரி. அதெல்லாம் நமக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கால்குலேஷன் மிஸ்டேக் வராது. பிசிறு தட்டாம முடிப்பீங்க. ஆனா பயங்கர சண்டை போட்டு நிறைய ப்ரெஷர் கொடுத்து அப்படிதான் பண்ண மாதிரி. முடிவுகள் சாதகமா முடியும். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன வம்புகள் இருக்கும். எது பண்ணுமோ அது கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். ஆனா முடிஞ்சிடும். நிறைய ஏற்றங்களும் நிறைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் உங்களுக்கு இருக்கப்படுது. தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நண்பர்களோட இணைவு, சவகாசம், இதெல்லாம் மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படப்படுது. ரகசியமா பல காரியங்களை முடிப்பீங்க. சந்தோஷமா இருக்க போறீங்க. என்னால் இது பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய தைரியமும் இருக்கும். ஹெல்த் பார்த்துங்க. மெயினா இந்த வாரம் முழுக்க ஹெல்த் தான் பார்த்துக்கணும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்துல 4 கிரகம் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்துல குரு வக்ரம் சந்திரனோட இணையும் போது அந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் படுத்தும். கடன் கொஞ்சம் அதிகமா நமக்கு புஷ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துக்காக வாங்கக்கூடிய கடன் இல்லையா, நமக்கு கரெக்டான ஒரு வேலைக்காரங்க அமையாம நம்ம கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் வந்து ஒரு 2 நாள் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் டோட்டலா மாறிடும். ஏன்னா மெயினா 7ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிம்மதியா இருப்பீங்க. கோவமே இருக்காது. ஈஸியா இருக்கும். டென்ஷனே இருக்காது. வெளியூர் போறது கண்டிப்பா இருக்கும். அலைச்சல் இருக்கும். இரவு நேரம் தூங்க முடியாது. அவ்வளோ வேலையின் பழு உங்க மேல எல்லாத்தையும் கொண்டு வந்து ஏத்திடுவாங்க. ஒரு மனுஷன் ஒரு கல்லு தூக்குனா பரவாயில்ல, 10 கல்லு ஒரே அடியா தலைமையில தூக்கி வச்சா இப்படி இருக்கிற கழுத்து இப்படி டபக்குன்னு இப்படி உட்காந்துக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும். அதனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி, பழு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க அதை மட்டும் பாருங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க நல்லா இருப்பீங்க. மன அமைதி அதிகங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். நிறையா தேசாந்தரம் போகிறது, க்ஷேத்ராடனங்கள் போகிறது, கோவில்களுக்கு நிறைய
நிறைய போறது, அதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அக்யூமுலேட் ஆகிற மாதிரி இருக்கு. முழு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்க போறது. பக்காவா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்க போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. ஸோ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் சந்தோஷம் 90, பொருளாதாரம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்கு. லாபஸ்தானம் நல்லா இருக்குன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லாபம் நிறைய வரும்னு அர்த்தம். நண்பர்களோட நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு அர்த்தம். பாதி பேருக்கு பணம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்கள்ல பணம் ஃபுல்லா வரும்னு அர்த்தம். எல்லா விதங்களையும் லாபங்கள் கொடுக்கும்னு அர்த்தம். புது முயற்சிகள் எடுக்கும்போது ஜெயிக்கும்னு அர்த்தம். மனக்கவலை கிளேஷம் இல்லைன்னு அர்த்தம். எடுத்தா கண்டிப்பா ஜெயிக்கும், எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும்னு அர்த்தம். மூத்தவங்க நமக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க, மேலதிகாரிகள் ரொம்ப சாதகமா இருப்பாங்க, ப்ரமோஷன் கண்டிப்பா வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்குங்க, நோ டவுட். அதுலயும் 6ஆம் தேதி 7ஆம் தேதிலாம் பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருப்பீங்க. நான் சொல்றது எல்லாமே கோச்சார பலன். உங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதான் நடக்கும். ஆனா கோச்சார பலன் எப்படின்னா அது கொண்டு போய் கரெக்டா அந்த மேப் பண்ணி விடும். கொண்டு போய் ஒரு குழந்தைய ஸ்கூலுக்குள்ள விடுற மாதிரி. ஸ்கூலுக்கு நீங்க போறீங்களா திரும்பி வந்துருக்கீங்களா தெரியாது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுக்கான வேலை இந்த கோச்சார பலன்களுக்கான வேலை. அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். அமேசிங்கா இருக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். இந்த வாரம் வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை காணக்கூடிய வாரமாக இருக்கப்படுது. புது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும். எனக்கு தெரிஞ்ச மீனராசி நண்பர்களுக்கு சுப விரயம், பிரயாணம், காதல் கைகூடுவது, கணவன் மனைவிக்குள்ள இந்த ஃபேமிலி அந்யோன்யம் அதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எப்பன்னு பார்த்தா மெயினா இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த 2 நாள் கொஞ்சம் அதிகமா அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கிறது. ஆனா வேலையில இருக்கக்கூடிய ப்ரெஷர், வேலையில ஓவர் ப்ரெஷர் கொடுப்பாங்க, பண்ணியே ஆகணும்னு ப்ரெஷர் கொடுக்கறது, ஒரு நிலம் வந்து வேலை செய்யறது, இல்லை வீட்டை இடிச்சு கட்டுறது, பாதையை வந்து மாற்றி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். கவர்மெண்ட் கூட கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். புதிய மாற்றங்களும் பொருளாதாரத்தில் ஏற்றங்களும் காணக்கூடிய அற்புதமான வாரம். நான் பார்க்கறது முழுசாவே பொருளாதாரமாக தான் இருக்கு. சந்தோஷம் இந்த 2 நாள் இருக்கு வாரத்தில். ஆனால் அதுலேயே நீங்கள் பல விஷயத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கீங்க. அமோகமாக இருக்கு. தெய்வ அனுகிரகமும் சரி, பொருளாதாரமும் சரி, அருமையான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் இருக்கப்படுது. மீனராசி நண்பர்கள்ல மெயினா பெண்கள் ஹெல்த் பார்த்துக்குங்க. பெரியவங்க எல்லாருமே இந்த போன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கால் முட்டியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. சந்தோஷமும் சரி, பொருளாதாரமும் சரி 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மார்கழி மாசத்துல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கணும். அடுத்த வாரம் பொங்கலை ஜோரா கொண்டாடுங்க. நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது பொங்கல் பண்டிகை. உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு சிரேஷ்ட விசேஷமான ஒரு டைம் பீரியட் நமக்கு ஆரம்பிக்கிறது. அதனால எல்லாருமே கடவுளை கும்பிடுறதும் தெய்வ அனுகிரகம் இருக்கணும். மக்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல எண்ணத்தை சொல்லி வளர்க்கணும். எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கணும். அடுத்த வாரம் எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கி சூரியனுக்கு வழிபாடு செய்து உங்க ஆத்மகாரகனை வந்து நீங்க கான்ஃபிடன்ஸை பில்டப் பண்ணிக்கன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து, த்ரோணுகன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.